சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரயிலில் கண்ணாடிகள், பெட்டிகள் என 9 இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. கல்வீச்சின் நோக்கம் என்ன? கற்களை வீசியவர்கள் சிக்குவார்களா? சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் ரயில் செவ்வாய்க்கிழமை நீங்களாக வாரத்தின் 6 நாட்களும் இயக்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் இந்த ரயில் மதியம் 2:15 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் 2:40க்கு சென்னையில் புறப்பட்டு இரவு 10:40 மணிக்கு திருநெல்வேலி வந்து சேரும். இந்த நிலையில் ஞாயிறு அன்று மதியம் 2:40க்கு சென்னையில் இருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் இரவு 10:15 மணி அளவில் மணியாச்சி கங்கை கொண்டான் ரயில் நிலையத்திற்கு இடையே வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் மீது மர்ம நபர்கள் சிலர் சேர்ந்து கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ரயில் பெட்டிகள் மற்றும் கண்ணாடிகள் மீது கற்கள் பட்டதில் 9 இடங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளன. நல்வாய்ப்பாக இதில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கற்கள் வீசப்பட்ட பின்னரும் ரயில் இடைவெளியில் எங்கும் நிறுத்தப்படாமல் திருநெல்வேலி ரயில் நிலையம் வந்தடைந்தது. வண்டி வந்து கொண்டிருந்த போதே பைலட் மற்றும் மேலாளர் ஆகியோர் ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கும் ரயில்வே காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். திருநெல்வேலி ரயில் நிலையத்திற்கு வந்தவுடன் ரயில்வே போலீசார், உயர் அதிகாரிகள், பயணிகள் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். வண்டியில் சேதமடைந்த பகுதியையும் பார்வையிட்டனர். பல்வேறு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் சென்னை திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மீது தற்போது முதல் முறையாக கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கற்கள் வீசிய மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார், எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நல்ல வருவாய் ஈட்டி வரும் நிலையில் பயணிகளும் இந்த ரயிலில் பயணிப்பதற்கு அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் கல்வீச்சு சம்பவம் பயணிகளிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.